வணக்கம் தாயகம். வணக்கம் தாயகத்தில் இப்போ நாங்க பேச போற விஷயம் அதிகமாக இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயம், மீண்டும் இலங்கையில் விடுதலை புலிகளின் இயக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது ஒரு பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இப்பொழுது மாறி இருக்கிறது. எதை முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுது. இப்போ கிளிநொச்சி பளை பகுதியில விடுதலை புலிகளினுடைய பயிற்சி முகாம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ஒருத்தர் நடத்தியிருந்தார். அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வலுவாக இருந்தது. இந்த செய்தி போலியான செய்தி அப்படின்றது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொரலஸ்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருத்தர் சங்கீத் ஜெயசேகர் அப்படின்றவர், இவர் தான் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தார். அவர் இப்போ கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஆராய்ஞ்சு பார்த்ததன்படி சந்தேக நபரிடமிருந்து 2 போலி அடையாள அட்டைகள் காணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 7 வெவ்வேறு முகவரிகளை இவர் பயன்படுத்தி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நிதி மோசடி உள்ளிட்ட 3 குற்றவியல் வழக்குகள்ல அவர் சந்தேக நபராக பெயரிடப்படப்பட்டவர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஒரு மருத்துவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இவர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி நிறைய பிரச்சனைகளுக்கு உரிய நபராக மாறியிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சந்தேக நபர் முன்பு சில அமைச்சுக்களினுடைய அதிகாரிகளுக்கு ஆலோசகராக இருந்தவர் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்பொழுது விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறதா. அதை அவங்க பார்த்துக் கொள்ளட்டும். ஆனா இது உண்மையில் என்ன விஷயம் அப்படின்றது தான் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளின் அடிப்படையில் அங்கு விடுதலை புலிகளினுடைய பயிற்சி முகாம் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர். இது சம்பந்தமாக அந்த இடத்தில் ஒரு பயிற்சிகை மட்டும் நடந்ததுக்கான ஒரு இடம் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கிறதாக சொல்றாங்க. இனங்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படி குற்றம் சாட்டப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் அமைச்சரினால் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்போ பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதியில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் இது எந்த விதமான பயங்கரவாத நடவடிக்கையும் இடம்பெறாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியும், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கண்ணகிபுரம் முட்கொம்பன் பகுதியில் தான் இந்த காணி இருந்திருக்கு. இது ஒரு அரச காணி அப்படின்றதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலம் 1919ஆம் ஆண்டு வனப்பகுதியாக வர்த்தமானி மூலமாக அரச காணியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல தியாகராசா குலதீபன் அப்படின்றவர் கற்றாழை பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார், காய்கறி பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு ஆடைகள் ஆடைகள் தயாரிக்கின்ற நோக்கில் 3 மாடி கட்டடம் ஒன்றும் இந்த இடத்துல நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் குறித்த காணியிலிருந்து அவங்க வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவையும் மீறி சட்டவிரோதமான மணல் அகழ்வும் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரம் அரச காணியை சட்டவிரோதமாக அபகரித்தது, அனுமதிக்கப்படாத கட்டடங்கள் அமைத்தது, சட்டவிரோதமான மண் அகழ்வில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் விசாரணைகள் நடத்தப்படுகிறது. இந்த விஷயங்கள் தான் குற்றமாக பதிவாகி இருக்கிறதே ஒழிய புலிகளினுடைய இந்த முகாமும் அந்த பகுதியில் இருந்ததற்கான ஆதாரமோ அறிகுறியோ கிடையாது. இந்த விடுதலை புலிகளின் முகாம் என்று சொல்லுகின்ற விஷயம் வெறுமனே இனப்பிரச்சனையை அல்லாவிட்டால் இனங்களுக்கிடையிலான சமரசத்தை, அந்த சுமூக போக்கை குலைப்பதற்கான ஒரு முயற்சி என்றுதான் இப்பொழுது பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம். எனவே இது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக நேற்றைய தினம் செய்தி வந்தது. அந்த செய்தியை உங்களோடு நாங்கள் இப்போ பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இதே மாதிரி முக்கியமான செய்திகள், எங்கள் நாட்டில் நடக்கிற விஷயங்கள், வெளிநாடுகளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வணக்கம் தாயகத்தில் நாங்கள் பேசுவது வழக்கம். எனவே ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வணக்கம் தாயகம் கேளுங்க. www.shaktifm.com இனூடாக அல்லாவிட்டால் சக்தி எஃப்எம் ஆப்பினூடாக நீங்க கேட்கலாம். இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக எஃப்எம் மூலமாக கேட்கிறதாக இருந்தால் 103.9 104.1 என்கின்ற எங்கள் அலைவரிசையினூடாகவும் இணைந்து கொண்டு சக்தியை நீங்கள் கேட்கலாம். இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக இருக்கிறது. சக்தி இந்த முறை நல்லூர்கந்தன் ஆலயத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு வளமை மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலையகத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக, உலகளாவிய ரீதியில் தமிழில் முதல் தடவையாக இந்த நிகழ்வு வரப்போகிறது. எனவே ஒரு சிறப்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான கலையகத்தோடு சேர்ந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்களும் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். நீங்களும் சக்தியோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் தாயகம்.